ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தியாவ சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் தான் எப்படி வந்து வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணால் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஐஸ்கிரீமுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி, நல்லா க்ரீமியாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கரைச்சி எடுத்தாச்சு. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் பேனில் பால் ஒரு 1/2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து போட்டதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மைதா பேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நல்லா கலரை விட்டு உள்ளே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது அடியில் போய் தங்கியிருக்கும் மைதா அந்த மிக்சரையும் உள்ளே ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலரி விட்டிங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர நல்லா கலரி விட்டுட்டே இருங்க கை விடாமல். வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம கண்டெய்னரில் ஊற்றி வைக்க முடியும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. நான் இந்த கண்டெய்னரில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஆற வச்ச ஐஸ்கிரீம் மிக்சர் உள்ள ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் இப்போவே அரைக்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக செட் ஆக அது மாதிரி ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம மிக்சியில் ஊற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக க்ரீமியாக வரக்காக தான். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இது ஜூஸியாக இருக்குது பாருங்கள், ஜூஸ் மாதிரி இருக்குது. இதையும் நம்ம அதே கண்டெய்னரில் ஊற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று ஈவினிங் வச்சு இன்றைக்கி காலையில் 10 o'clock தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சேன். நேற்று ஈவினிங் ஒரு 4 o'clock வச்சுட்டேன். ஸோ நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீமும் ரெடி ஆகிடுச்சு. எடுத்தால் சூப்பராக ஸ்கூப் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கலாம். நட்ஸ் தான் போடுறேன். நீங்கள் வேணால் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட போட்டுக்கலாம். நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.